கர்த்தர் எனக்காக செய்வார். ஆண்டவர் எனக்காக செய்வார்ன்ற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. என் சூழ்நிலையின் மத்தியில, என்னுடைய நிர்பந்தத்தின் மத்தியில எனக்கு ஒரே ஒரு வைராக்கியம், கர்த்தர் எனக்காக செய்வார். பாருங்க, நீங்க எதிர்பார்த்திராத வழியில் அவர் செய்திருக்கிறவர். அததான் சொல்லுது வசனம், காத்திருக்கிறவர்களுக்கு. those that are waiting, waiting time you feel it's all wasted. நிறைய நேரத்துல யோசிக்கிறோம், நான் காத்திருந்தது எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த நாள்ல நான் எதனா செஞ்சதுன்னா எனக்கு பிரோஜனமா இருக்கு. இல்ல, நீ உண்மையாய் கர்த்தருக்காய் காத்திருப்பாய் என்றால், கர்த்தர் செய்வார், கர்த்தருக்காய் காத்திருப்பாய் என்றால், எப்படி செய்வார்ன்றதை நீ யோசிக்காத, அவர் எப்படி வேணா செய்வாரு. அவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார், அவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. and I know that Lord will do it. That's all. God will do it. கர்த்தர் செய்து உனக்காய் முடிப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் சொல்லுது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்து முதற்கொண்டு ஒருத்தரும் கேட்டதில்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எதையும் கேட்காதீங்க. ஆண்டவரே, நீங்க செய்வீங்க, எனக்காக செய்வீங்க, இந்த பதில் எனக்கு வேணும், இந்த காரியம் நடக்கணும்ன்றத மாத்திரம் ஒரு பிள்ளைய மாதிரி அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்காய் செய்து முடிப்பார்.